ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் அமேசான் பிரைமில் வெளிவந்திருக்கிற வதந்தி சீசன் 2 எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது சசிகுமார், அபர்ணா தாஸ், அனாகா, விவேக் பிரசன்னா போன்றோர் நடித்திருக்காங்க. ஆண்ட்ரூ லூயிஸுங்கிறவர் இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சைமன்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. வதந்தி வெப் சீரியஸின் கதை அப்படிங்கும்போது இது 8 எபிசோடு. வெப் சீரியஸில் சசிகுமார் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதே சமயம் அவர் பனிஷ்மெண்ட்டில் ஒரு ஸ்டேஷனில் சர்வ் பண்ணுறாரு. என்ன காரணம்னா, அவர் டியூட்டியில் சில ரிலீஜியஸ் திங்ஸ் ஃபாலோ பண்ணதுனால பனிஷ்மெண்ட்டில் அந்த ஸ்டேஷனில் சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படி இருக்க கவர்மெண்ட்டோட ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல தோண்டும் போது 2 எலும்புக்கூடுகள் கிடைக்குது. இது கொஞ்சம் சென்சேஷனலாக ஆகுது. அப்படிங்கும்போது இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்பி ரத்திகா நாயர் அப்படிங்கிறவங்க உள்ளே வராங்க. அப்போது இந்த கேஸை அவங்களுக்கு கீழே தான் சசிகுமார் பணிபுரிகிறாரு. சசிகுமாரை இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, சசிகுமார் ஒரு ஹானஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அதே சமயம் அவரோட ஜென்யூனிட்டி எல்லாத்தையும் பார்த்து இந்த கேஸை விசாரிக்க சசிகுமாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. சசிகுமாரும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே இறங்குறாரு. அப்போது அந்த 2 கிடைத்த எலும்புக்கூடுகளும் ஒரு பெண்ணுடையது அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி இவங்க பழைய கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்க்கும்போது இது யாரோட பாடிங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அந்த 2 பாடி, அந்த கொலை நடந்ததை கொலை பண்ணது யாருன்னா முடக்கத்தான் மணி அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் 2 வருஷம் முன்னாடியே ஜெயிலில் இந்த கொலைக்காக அரெஸ்ட் செய்யப்பட்டு இன்வெஸ்டிகேஷனில் உள்ளே இருக்கார். அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வரணும். அப்படி இருக்க இந்த 2 பாடியும் அவர் கொன்னது தான் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா, அந்த 2 பேரை கொன்ன முடக்கத்தான் மணிக்கு அவர் ஒரு ஜல்லிக்கட்டு பிளேயர். அவருக்கு ஆயுள் தண்டனைங்கிறது கோர்ட்டில் தீர்ப்பாகுது. இருந்தாலும் சசிகுமார் கொஞ்சம் ஹியூமனிட்டி எல்லாமே பார்க்கும்போது அவருக்கு என்னமோ ஒரு மைண்டில் என்னென்னா, இந்த பையன் அந்த கொலையை செஞ்சுருக்க மாட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறாரு. ஆனால் அந்த கேஸுங்கிறதும் ஒரு சென்சேஷனலாக இருந்ததுனால போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க. சசிகுமாருக்கு உள்ளே ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்குது, இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு. அப்படி இருக்க அவங்களோட எஸ்பிகிட்ட போய், சசிகுமார் எஸ்பிகிட்ட போய் இந்த மாதிரி விவரத்தை சொல்கிறாரு. அதே சமயம் ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறதும் ஈஸி கிடையாது. இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சசிகுமாருக்கு சின்ன கில்ட் இருக்குது. அதே மாதிரி அந்த எஸ்பியும் அதை இருக்கலாம், இவன் நிரபராதியாக இருந்தால் என்ன பண்ணுறது, தப்பாக நம்ம ஒருத்தனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிற அளவுக்கு காரணமாயிட்டோங்கிற கில்ட்டு எஸ்பிக்கும் இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சில வேலைகள்லாம் செஞ்சு இந்த கேஸை ரீஓப்பன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வெப் சீரியஸுங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஓப்பன் பண்ணும்போது மடக்கத்தான் மணி தான் இந்த கொலையை செஞ்சானா, அதே சமயம் இதை ரீஓப்பன் பண்ணது என்னென்னா, முடக்கத்தான் மணி இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் சசிகுமார் அதே மாதிரி அந்த எஸ்பி எல்லாருமே ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாங்கங்கும்போது இந்த கேஸ் அவங்கள எங்கெங்கெல்லாம் வழி நடத்துச்சு. அதே சமயம் இந்த கொலைக்கும் வேறு யாராவது இந்த கொலையை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் பண்ணியிருக்கணும். அதே சமயம் இதன் பின்னணியில் இதற்கு தொடர்புடைய சில விஷயங்களும் அவங்களுக்கு அதாவது இதே போன்ற சம்பவங்களும் சிலது அங்கங்கே அரங்கேறுதுங்கும்போது அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா. அதே சமயம் ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணால் போலீஸ் டீமுக்கும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி சசிகுமார் அதே மாதிரி அந்த எஸ்பி ரத்திகா நாயர் எல்லாம் சேர்ந்து இந்த கேஸை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. மேலும் யார் இந்த கொலைகளை பண்ணது, இதை தாண்டி முடக்கத்தான் மணிங்கிறவர் நிரபராதியாக வெளியே வந்தாரா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறதா வதந்தி சீசன் 2. இப்போது இந்த வெப் சீரியஸில் ஒர்க் ஆகிருக்கிற நல்ல விஷயங்கள் என்னென்னா, சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு அண்டர் ப்ளே பண்ணுற ஒரு காப்பாக தான் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்பியாக பண்ணவங்க விவேக் பிரசன்னா, சேத்தன், அனாகா எல்லாருமே இந்த வெப் சீரியஸுக்கு என்ன தேவையோ அதை ரோலில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணவங்க கூட இந்த வெப் சீரியஸுக்கு என்ன தேவையோ அதை பெர்ஃபார்மன்ஸில் நீட்டாக காட்டியிருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு வெப் சீரியஸ், ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு என்ன மாதிரி ஒரு கேமரா ஒர்க் இருக்கணுமோ அதை சினிமோட்டோகிராஃபிலையும் நீட்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு எந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வேணும் அதையும் நீட்டாக
வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஓரளவுக்கு நீட்டா தான் ஒர்க் ஆயிருக்கு. அதே மாரி வந்து இப்போ மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், வெப் சீரியஸ் பார்க்குறவங்களுக்கு கவர்றதுக்கான அதே மாரி ஒரு ஸ்லோ பர்னிங் ஆயி கடைசியில கன்க்ளூட் பண்ற வெப் சீரியஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வெப் சீரியஸுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாரி சில இடத்துல வந்து சசிகுமாரோட டயலாக்ஸும் சரி, அது இல்லாம அதாவது சசிகுமார் வந்து இந்த வெப் சீரியஸ்ல ஒரு முஸ்லீம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரம் பண்றாரு. அதே சமயம் அவரோட அந்த கேஸ அசஸ் பண்றது யாருன்னா, விவேக் பிரசன்னா. அவர் பேரு ராமர். அதாவது ஒரு கேஸ்ன்னு வந்துட்டா, இட்ஸ் நாட் அபௌட் ரிலிஜியன்ங்கிறதையும் வந்து நல்லா சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. அங்கங்க வந்து விவேக் பிரசன்னாவோட சில காமெடி மொமெண்ட்ஸும் சரி. ஸோ மத்தபடி அதாவது ஒரு வெப் சீரியஸ்ல வந்து மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸுங்கிறது ஒர்க் அவுட் ஆகும். சரி, இந்த வெப் சீரியஸ்ல வேற என்னெல்லாம் செஞ்சிருந்தா இந்த வெப் சீரியஸுங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 8 எபிசோட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு 8 எபிசோடுங்கிறது தேவையாங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன்னா, ஒரு பாயிண்ட்ல நமக்கே வந்து ஒரு சில லேக் ஃபீல் ஆகுது. இல்லன்னு சொல்ல முடியாது. அதே மாரி அந்த என்கேஜிங் ஃபேக்டர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஒர்க் ஆகுது. இப்போ சில பேருக்கு வந்து அதாவது ஒரு வெப் சீரிஸ்னா அப்படியே ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டே இருக்கணும். என்கேஜிங்கா மூவ் ஆயிட்டே இருக்கணும்னா, இது வந்து அந்த மாரி இல்ல. ஸ்லோவா இட் டேக்ஸ் அதோட மொமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு போகிறதுனால ஒரு ஸ்லோ பேர்னிங் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இது ஓகே. ஜென்ரலாக வந்து ஒரு மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பார்க்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கெல்லாம் இது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறதும் சொல்ல முடியாது. மேலும் 8 எபிசோடுக்கான சில அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கிறிஸ்ப் பண்ணியிருக்கலான்னு தோணுது. அதே மாரி வரக்கூடிய சாங்ஸும் சரி, இந்த வெப் சீரிஸுக்கு அது தேவையா? அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர்னா, அதாவது என்கேஜ்மெண்ட்ட த்ரூ அவுட்டாலாம் இல்ல. அங்கங்க ஒரு சில எபிசோட்ஸ் ஹைலைட் ஆவுது. ஒரு சில எபிசோட்ஸ் வந்து அப்படியே நமக்கு வந்து லேக குடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி வதந்தி சீசன் 2 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. அப்படி அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது, அந்த ஒர்க்குல வந்து குழி தோண்டும்போது 2 பிணங்கள் கிடைக்குது. 2மே ஒரு பெண்களுடைய பிணங்கள். இத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சசிகுமார் எஸ்ஐ அப்பாயிண்ட் ஆகுறாரு. யாரோட தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி ரித்திகா நாயரோட தலைமையில அவர் வந்து இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 எலும்புக்கூடுகளும் பெண்களுடையது. அது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு கேஸுங்கிறது முடக்கத்தான் மணிங்கிறவர் வந்து குற்றவாளியா அதில வந்து இருக்காரு. அவருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆயுள் தண்டனைன்னு விதிக்கிறாங்க. அப்போ சசிகுமாருக்கு அவன பார்க்கும்போது, இவன் இத செஞ்சிருக்க மாட்டான். இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணா, இவன் குற்றவாளி இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணலாங்கிற மாரி அவர் வந்து ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்னா, ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியும் கூட. மனித உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடிய ஒரு நபரா இருக்கும்போது, இந்த கேஸ கஷ்டப்பட்டு வந்து ரீஓப்பன் பண்றாரு. அப்படி ரீஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த கேஸ் வந்து அவர எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போச்சு. அதே சமயம் முடக்கத்தான் மணி தான் இந்த கொலைய செஞ்சானா? இல்ல வேற யாராவது செஞ்சாங்களா? இந்த எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணபோது என்னென்ன விஷயங்கள் கிடைச்சுச்சு? இதெல்லாம் தாண்டி அந்த கேஸ வந்து நல்லபடியா க்ளோஸ் பண்ணாரா? இல்லையா? இதுதான் வதந்தி சீசன் 2. இத ஆண்ட்ரூ லூயிஸ் எப்படி குடுத்திருக்காருன்னா, இப்போ வெப் சீரியஸ்லயே ஸ்லோ பர்னிங் இன்வெஸ்டிகேஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாரியும், ஜென்ரலா ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், நம்ம தெரிஞ்சு தான் பார்க்குறோம், மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா, நிச்சயம் இந்த வெப் சீரிஸுங்கிறது நம்ம பொறுமையெல்லாம் சோதிச்சு, அதுக்கப்புறம் இத கன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது, நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராகத்தான் முடியுது. இது வந்து வெப் சீரியஸுங்கிறதுனால சென்சார் சர்டிஃபிகேஷன்ங்கிறது கிடையாது. ஆனா, சில பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. ஸோ, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய விமர்சனத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.